வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஒரு பிரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிரைடல் ஒர்க் டிசைன் வந்து நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் போட்டிருக்கேன். ட்ரேசிங் வந்து யூஸ் பண்ணல. ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு எடுக்கும்போது கிட்டத்தட்ட 3 to 4 ஹார்ஸ் கூட டைம் எடுக்கும். ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த ஃபுல் ஒர்க்கை ஸ்டென்சில்ஸில் ட்ரேசிங் எடுத்தது. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா கட் பீட், பால் பீட் 3mm, சுகர் பீட், ஜர்கன் ஸ்டோன், ஜர்கன் பேஸ், பால் பீட் 4mm யூஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன், ஜரி த்ரெட், ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் நீடில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தது எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலுமே 3 லைன்ஸில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போனா தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கட் பீட் யூஸ் பண்ணி 1 லைனில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோபுரம் டிசைனுக்கு கட் பீட் தான் ஒன்றா போட்டிருக்கேன். கட் பீட் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒன்றா போடுங்க, 2 போடாதீங்க. மோஸ்ட்டாக கட் பீட்டில் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பூர்ணிமா பிராண்ட் தான். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி கட் பீடை வந்து உள்ளே இருக்கிற செக் டிசைனுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செக் டிசைன் போடுறதா இருந்தால் எப்போவுமே கட் பீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா கிராஸ் ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிராஸாக நம்ம திரும்ப கட் பீட் யூஸ் பண்ணி போடும்போது எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்குடுக்கு நடுவுலையுமே நான் ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்ட் அப் அண்ட் டவுனில் வந்து 4 ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜர்கன் பேஸ் யூஸ் பண்ணி ஸ்டோன் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஜர்கன் பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஜர்கன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஜர்கன் ஸ்டோன் ஒட்டும்போது எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகும். ஸோ ஜர்கன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ வந்து ட்ரை ஆகிட்டாலுமே அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி க்ளூ பென்சில் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொன்றா ஒட்டிக்கிடுறேன். என்னோட சேனலில் வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 81 ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த கோபுரம் டிசைனில் வந்து பால் பீட் 4mm யூஸ் பண்ணி 1 லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பால் பீட் 4mm போடும்போது ஒன்றா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கட் பீடில் 1 லைன் போட்டிருக்கேன். திரும்பியும் பால் பீட் 4mm யூஸ் பண்ணி 1 லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் பால்பீடில் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து டல்கோடில் லலித் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாட் வச்சிருக்க இடத்துல ஃபுல்லாக ஜர்கன் பேஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணி என் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொடி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கொடி டிசைன் போடுறதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்பீட் 3mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால்பீட் 3mm ஒன்றா மட்டும் போட்டுக்கிறேன். என்னோட ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. அதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவைலபிள். ஆரி மெட்டீரியல், ப்ரூச் மெட்டீரியல், பேங்கிள், பிரேஸ்லெட் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே போதும். மெட்டீரியலோட கேட்லாக் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். அதே மாதிரி 2000 அபவ் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாகவும் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் கொடி டிசைனில் கொஞ்சம் மீதி இருக்கிற இடத்துல வந்து கட் பீட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எங்கெல்லாம் லீஃப் பேட்டர்ன் இருக்கோ அதில் ஃபுல்லாகவே குந்தன் ஷேப்பில் பிக் சைஸ் மெரூன் கலர் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்களோட சாரீ வந்து மெரூன் கலர், அதனால் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். உங்கள் சாரீ எந்த கலரோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிப் என்னன்னா, குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஃபேப்ரிக் க்ளூ மட்டுமே யூஸ் பண்ணுங்க. B7000 க்ளூ வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சில்வர் கோட்டிங் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகி ஸ்டோன்ஸே பார்க்குறதுக்கு லுக் அழகாக இல்லாமல் மாறிடும். அதனால குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் க்ளூ மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஆகிற நேரத்தில் நான் ஜர்கன் பேஸில் ஜர்கன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஜர்கன் ஸ்டோனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் பேசிக் கிளாஸ் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து போயிட்டு இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பேசிக் கிளாஸ் வந்து ஆஃபரில் 999க்கு நான் நடத்திட்டு இருக்கேன். அதில் மொத்தம் 50 வீடியோஸ் கிட்ட இருக்கும். 40+ ஸ்டிச்சஸ் வந்துடும். ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணிடுவேன். அதே மாதிரி மொபைல் ட்ரேசிங்குமே அதில் இன்க்ளூட் ஆகும். ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டால் எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஃபுல் ஐடியா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸை சுற்றி நான் சுகர் பீட் வந்து போட்டுக்கிறேன். சுகர் பீட் வந்து 2 தான் போடணும். 3 4 யூஸ் பண்ணாதீங்க. சிங்கிளாக போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. 3 4 மட்டும் போடாதீங்க. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்காது. அதே மாதிரி சுகர் பீட்ஸில் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பிரிசோ அண்ட் சிம்பா பிராண்ட் தான். பிரிசோ வந்து நிறைய சின்ன சைஸாக இருக்கும். பட் சிம்பா பிராண்ட் வந்து பிக் சைஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இப்போது சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது. அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டுக்கிறேன். இதில் மொத்தமே ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் வரும். அதனால் நான் ஃபுல்லாக கட் பீட் யூஸ் பண்ணி தான் இதில் ஒர்க் போட போகிறேன். இதுக்கப்புறம் 1 லைனில் வந்து பால் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பால் பீட் வந்து நான் இதுக்கு வந்து 3mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த லீஃப் பேட்டர்னை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட்டாக கட் பீட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இந்த மாதிரி கட் பீட்ஸ் வந்து 3ஓ 4ஓ எடுத்துட்டு சென்டர்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரைட் சைடுல ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ஒரு 3 கட் பீட் அண்ட் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து ஃபில் ஆயிரும். இந்த லீஃப் பேட்டர்ன்ல நடுவுல வந்து கேப் இருக்கும். அதுக்கு வந்து நீங்க சுகர் பீட் போடலாம், கட் பீட் போடலாம். நான் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கணுங்கிறதுக்காக ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த கேப்ல வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் வந்து ஜர்கன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிறனால அதில் கொஞ்சம் ஜர்கன் பேஸ் அண்ட் ஜர்கன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி சிங்கிளாக என் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸோட ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் 3000 to 3200. ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பொறுத்து வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸ் வேணுனாலுமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.